பர்கூர் எம்எல்ஏ வந்து என்னது தர்கூர் எம்எல்ஏவா? பர்கூர் திமுக எம்எல்ஏ. ஓ, பர்கூர் எம்எல்ஏவா? அதானே. என்னடா இப்ப எல்லாம் ஓப்பனாவே அசிங்கமத்துக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு நினைச்சிட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தேர்ந்த பேச்சாளராக உங்களுடைய முதல் மேடை அனுபவம், அதற்கு பிறகு அந்த பேச்சுக்களை வளர்த்து கொண்ட விதம், அதை பற்றி சொல்லுங்களேன். தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. அதோட தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டத்தின் கீழ் புதிய டெண்டரை கோர அரசு கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் இருக்கு பாருங்க. அரசு தூணை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில இது வெளியீட்டு விழா மட்டுமல்ல, புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா மட்டுமல்ல. முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். உங்க பையன் அரசியலுக்கு வரதுக்கு என்ன மாதிரியான திறமைகள்? வேற ஒண்ணுக்கு லாயக்கு இல்ல, சும்மா கிடந்தான் போடா அப்படின்னு பொழைச்சுக்கன்னு விட்டேன். ஆனா அவனும் மோடி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு உரையை ஆற்றி இருக்கிறார். குடும்ப அரசியலை நாம் நடத்தி கொண்டிருப்பதாக. உண்மைதான், இது குடும்ப அரசியல் தான். திமுக என்பது குடும்பமாக இருந்து அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. இந்த ஆண்டிற்கான சிறந்த கணித மேதைக்கான விருது The nominees are வளையோசை தல தல தலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. குழந்தை தக்ஷன் சித்ரா புறங்களுக்கு எல்லாம் மொத்தம் 500-200 மாணவர்கள் இருக்கின்றனர். மொத்தம் 500-200 மாணவர்கள். அடுத்ததாக உங்கள் பால்தாயு. இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 199 193 1499 1194 மோட்டார் பம்புகள் 1499 1194. இது உங்கள் அபிமான நட்சத்திரம் சுடலை. பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அந்த வினரஸ் பால்தாயில். நாம கேட்டது 6000 கோடி. ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறது வெறும் 945 கோடி. ஊருக்காக உழைத்திடவே. We are uncivilized. MPs are uncivilized. Are we uncivilized? You look like we are uncivilized. Do we look like that? You look like we are uncivilized. Do we look like that? I am living in the Chennai. 30 years old. I am not saying about anybody ladies or about any ladies, anything else. No, any instance. What instance? மொழிபெயர்க்கிறீங்களா? கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ, இங்க பாருங்க ரவுடிங்க சதுருதுங்க. இதெல்லாம் பயங்கரமா இருக்கா. இங்க பாருங்க ரவுடிங்க. ஐயோ, ரவுடி மாதிரியே இருக்கடா உன் மூஞ்ச பக்கறப்ப. எனக்கு இது ஜிம்மு பசங்க மாதிரி. வா, ஜிம்முக்கு போயிட்டு வர மாதிரி. ஓலி இங்க பாருங்க, ஜிம்முக்கு போயிட்டு வராங்க இவன். ஜிம்மு பசங்க மாதிரியே இருக்கானே. சூப்பரா. ஸ்டைலா நடந்து வா, ஸ்டைலா வா.
போன போக்கில் கட்சி தலைவனாக ஆனா நம்ம தத்தியோட நானா மூக்கா விஞ்ஞான ஊழல் என்னை தாண்டி ஊழல் என்னன்னு கேட்டா ஹிந்தி எதிர்ப்புன்னு இருக்கு. என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும் அவசியமே கிடையாது. ஏப்ரல் ஃபூல். அடுத்தது அமைச்சர் அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்துக்கலாமா? நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் இப்பதான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன். அதனால எனக்கு வேணாம் தான் சொல்லுவேன். தலைவர் அந்த மாதிரி ஒன்னும் பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏப்ரல் ஃபூல். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. ஏப்ரல் ஃபூல். சாதாரணமா வரலடா திமுக காரன். இந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. சாதாரணமா வரலடா திமுக காரன். சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரண நினைக்காத நீ முதல்ல. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருச்சேன். Go back to Modi. Go back to Modi. அடுத்தே விட்டான ஐயா. புதுசா வேஷம் போட்டு ஏமாத்துறதுல திமுக காரனுங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த நாடக கும்பலோட லீடரான நம்ம திராவிட மாடல் முதல்வர் இப்போ ஒரு பெரிய காமெடி ஷோ ஒண்ணு நடத்திக்காரு. அரசு மருத்துவமனைகளை நம்பாம அப்போலோல ஏசி ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிற முதல்வர் அங்க இருந்தபடியே மக்கள் பணி செய்யறதா ஒரு உருட்டு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு. எந்த மனுக்கள் அதிகமா வருது? அடிப்படை வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்றாங்க. இதெல்லாம் வேற ஆளுகிட்ட வச்சுக்கங்கடா. இப்படி ஒரு அசத்தலான நாடகத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய விஷயத்தை மறந்துட்டீங்க முதல்வர். இருங்க, அதை நாங்களே நினைவுபடுத்துறோம். ரீசெண்டா குடும்பத்தோட குழுகுலுன்னு ஊட்டி கொடைக்கானல உல்லாச பயணம் போனீங்களே, அப்பயே மக்கள் பணி செய்யல. போட்டோ இருக்கிறதுல காட்டின ஆர்வத்தையே தமிழ்நாடு மேல அப்ப நீங்க காட்டல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்படி உல்லாச மனநிலையில இருக்க உங்களுக்கு இந்த நாடகம் எல்லாம் தேவைதானா? தேர்தல் நேரம் நெருங்க மக்களை எத்தியெல்லாம் ஏமாத்தலாம் என ரூம் போட்டு யோசிப்பீங்களா முதல்வரே? ஸ்டாலின்னா உழைப்புன்னு உருட்டுவாரு. ஆனா உண்மையில ஸ்டாலின்னா நடிப்பு. பழமொழி சொல்லுவார்களே, 7 மணிக்கு போன பஸ் 7 மணிக்கு போச்சா, 8 மணிக்கு போற பஸ் 8 மணிக்கே போச்சா என்று கூறுவார்களே, அது போல இல்லையா? Bye bye, bye bye, bye bye Stalin. Hey bye bye, bye bye, bye bye Stalin. Hey bye bye, bye bye, bye bye Stalin. நடிக்காதே நீ நல்லவன் போல நடிக்காதே. விடியாதே நீ இருக்கிற வரைக்கும் விடியாதே. கிடைக்காதே இனி ஓட்டே உனக்கு கிடைக்காதே. முடியாது திரும்ப ஆட்சிக்கு வரவே முடியாது.